வாரிசே இல்லாத அந்த நாட்டோட மன்னன் இறந்து போயிடுறாரு. திறமையே இல்லாத அவரோட அண்ணன் அரசனாகிறாரு. எல்லா வேலையும் எல்லாரும் கத்துக்கலாம்னு சொல்லிட்டு சிப்பாய்களை விவசாயிகளாக்குறாரு. விவசாயிகளை வியாபாரிகளாக்குறாரு. ஒரே குழப்பமாகுது. மன்னர் குளிச்சுட்டு உடைகளை தேடினா அழுக்கா இருக்கு. கேட்டதுக்கு சமையல்காரன் துணி துவைக்கிறான், அதனால தான் இப்படின்னு சொல்றாங்க. மன்னர் எரிச்சலோட சாப்பிட போறாரு. அப்படி ஒரு கேவலமான சாப்பாடு அவர் சாப்பிட்டதே கிடையாது. சமையல்காரங்க போர்க்களத்துக்கு போயிடுறாங்க. அதனால சிப்பாய்கள் சமையல் பண்ணியிருக்காங்க. நகரவலத்துக்கு போறாரு. தேரோட்டிகளும் புதியவங்க. குதிரைகள் மிரண்டு தடுமாறி கீழே விழுறாரு. மன்னர் காலில் அடிபட்டு ரத்தமா கொட்டுது. வைத்தியரை கூப்பிட்டு வைத்தியம் பார்க்கறாரு. அவரும் புதியவர். ராஜாவுடைய கால் வீங்கி போகுது. பக்கத்து நாட்டு வைத்தியர்கிட்ட அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றாரு. பல்லக்கு தூக்கிகள் அவரை உட்கார வச்சுட்டு நகராம நடனம் ஆடுறாங்க. என்னன்னு கேட்டா அவங்க ஏற்கனவே அரண்மனையில நாட்டியம் ஆடுறவங்கன்னு தெரிய வருது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கங்க, உங்களுக்கு திறமையான மன்னரை நீங்களே தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டை விட்டே ஓடுறாரு. தெரிந்த வேளையில் திறமையை காட்ட வேண்டும்.